கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வசனங்களுக்காகவும் உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனங்களும் வார்த்தைகளும் ஜனங்கள் மத்தியிலே கடந்து போய் பலத்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறேன், தகனபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இனிய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோவை முழுவதுமாய் பார்த்து ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்திலே உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். இன்றைய தேவ பிரசன்னம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமேன்.